இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு தான் என்னோட பிறந்த நாள். நான் பிறந்ததுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படணும். இன்னைக்கு என்னோட பிறந்த நாளை நான் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் என் பசங்களோட அப்படின்றத நான் வீடியோவில் தொடர்ந்து காட்டியிருக்கேன். பாருங்க. கேக் செய்யணுமே எப்படி செய்கிறது அப்படின்னு யோசித்தேன். யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அதில் வந்து அரிசி மாவுலேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேரளா கலத்தப்பம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த மாவை வந்து நான் கலக்கி இதை வந்து பானையில் ஊற்றி வச்சேன். எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இது ஒரு வேளை சரியாக வரலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தான் நான் வந்துட்டு கலக்கி மிக்ஸ் பண்ணுறப்போ வந்துட்டு நான் வீடியோ எடுக்காமல் போயிட்டேன். ஆனால் கேக்கு வந்து நல்லாவே உப்பி வந்திருந்ததுங்க. அதனால தான் வந்துட்டு சரி இதை அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீஸை மட்டும் நான் அப்லோட் பண்ணுறேன். A4 ஷீட்டு தான் வந்து அடியில் வந்து லேயர் போட்டிருந்தேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அதை பிரித்து எடுத்தேன். பாருங்கள் அந்த கேக் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த கேக் இவ்வளோ நல்லா வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே கேக்கு மாதிரியே தாங்க இருந்தது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குன்னு. என் பிறந்த நாளைக்கு இப்போல்லாம் யாருமே விஷ் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம பிறந்ததை வந்து 4 பேர் சந்தோஷப்படணும், அப்போ தான் நம்ம வந்து பிறந்த நாள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பிறந்ததுக்கு வந்து என்னோடய பசங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதனால தான் அவங்களுக்காக இந்த கேக்கு வந்து நான் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சேன். இந்த கேக்கு அவங்க ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டாங்கங்க. நானும் பேக்கரியில் தான் ஒர்க் பண்ணுறேன். நான் நினச்சிருந்தா கேக் வந்து வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அந்த கேக் வந்து எனக்கு இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு விருப்பம் இல்லை. இது நானே ட்ரை பண்ணது. இன்னொன்று ஹெல்த்தியாகவும் இருக்கும். எந்த ஒரு கெடுதலான ஒரு உணவுகளையும் நான் இதில் சேர்த்துக்கலை. அதனால் நேச்சுரலாக நம்ம செஞ்சதுனால ரொம்பவே நல்லா வந்துட்டு இவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு நான் நம்பினேன். அதுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கி சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்கேன். பாகற்காய் குழம்பு, கோவக்காய் பொரியல், பீட்ரூட் பொரியல். நான் வந்து ஒரு பொரியல் தான் வச்சுருப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பொரியல் எக்ஸ்ட்ரா வச்சு நான் அவங்களுக்கு சூப்பராக சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்கேங்க. அவங்க 2 பேரும் எனக்கு க்ரீட்டிங் கார்டு வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.